விஜயும் தாத்தாவும் எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க. ஆனா சாரதாவால தாங்கிக்கவே முடியல இந்த விஷயத்த. வந்து அவங்க பொண்ணு படுற பாட பார்த்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாங்க. இதுக்கப்புறம் என் பொண்ணு இங்கே இருக்க வேணாம் விடுங்க. பரவால்ல. நீங்க வந்து பண்ணதெல்லாம் பண்ணிட்டீங்க. என் பொண்ணு வெளியவே அனுப்பிச்சுட்டீங்க. இதுக்கப்புறம் என் பொண்ணு இங்கேருந்து என்ன பண்ண போறா? அவ நாளுக்கு நாள் கஷ்டப்படுறத எங்களால பார்க்க முடியாது. எங்க குடும்பத்துக்காக எவ்வளோ தியாகம் பண்ணிட்டா. இதுக்கப்புறம் வந்து என் பொண்ணு கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியாது. அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. அதனால வந்து என்ன பண்றாங்க, சரி இதுக்கப்புறம் வந்து என் பொண்ணு இங்க இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிடுறாங்க. அத பார்த்துட்டு விஜய் வந்து கதறி அழறாரு. சொன்னா கேளுங்க ப்ளீஸ் காவேரி இங்க இருக்கட்டும். தயவு செய்து சொன்னா கேளுங்க. நான் புரிய வைக்கிறேன் காவேரிக்கு. அவ இப்ப புரிஞ்சுக்காம இருக்கா. அவளுக்கு தெரியல நான் என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு. அத நான் ஃபுல் அண்ட் ஃபுல் சொல்லி அவளுக்கு நான் புரிய வைக்கிறேன். தயவு செய்து சொன்னா கேளுங்க அப்படின்றாங்க. வேணாங்க நீங்க புரியவே வைக்க வேணாம். விட்டுருங்க. எங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடுச்சு. பணக்காரங்க சிநேகிதம் அவ்வளோதாங்க முடிஞ்சு போச்சு. பணக்காரங்க என்னைக்குமே பணக்காரங்க தான். ஏழை என்னைக்குமே ஏழைங்க தான். வேணாங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டின்னு போயிடுறாங்க. இத பார்த்துட்டு கதறி கதறி அழறாரு. தாத்தா வந்து கவலைப்படாதப்பா காவேரி சீக்கிரமாவே புரிஞ்சுப்பா உன்ன. நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து அவருக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் பார்த்து ராகினிக்கு சந்தோஷம் தாங்கவே முடியல. உன்னை பசுபதி, ராகினி அதுக்கப்புறம் வந்து அவங்க ராகினியோட மாமா எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அன்பரசு எல்லாருமே. அப்பா வந்த காரியம் சிறப்பா முடிஞ்சது. காவேரி கிளம்பிட்டா. அப்பா இப்பதான் நிம்மதியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சரி சரி இந்த சூட்டோட சூட்டா போயிட்டு பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அன்பரசு வந்து விஜய் விடுப்பா கவலைப்படாத. காவேரி போனா போறா. அவ வந்து போறது தான்ப்பா நல்லது. உனக்கு வாழ்க்கைக்கு. நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன்ப்பா. உன்னை வெண்ணிலா கிட்டேருந்து பிரிச்சுட்டேன். ஆனா இப்ப சொல்றேன்ப்பா, வெண்ணிலாவும் சந்தோஷமா வாழணும்ப்பா. காவேரி போனது நல்லதா போச்சு. அதனால தானே நீயும் வெண்ணிலாவும் சந்தோஷமா வாழறதுக்கு வழி இருக்கு. இதுக்கப்புறம் உனக்கு எந்த பிரச்சனை ஜாம்னு கல்யாணம் பண்ணி உன்னை நல்லபடி வாழ வைப்பேன்ப்பா நானு அப்படின்றாரு. அதெல்லாம் கேட்டு வந்து செமையா டென்ஷன் ஆயிறாரு விஜய். உடனே வந்து பசுபதி வந்து ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அதான் அக்ரிமெண்ட்டும் முடிஞ்சிடுச்சு. அதே மாரி அவளும் இப்ப சட்ட சிக்கல்ல எதுவுமே வர வாய்ப்பே கிடையாது. இதுக்கப்புறம் அவளா வரவே முடியாது. கேஸும் போட முடியாது இல்லப்பா அப்படின்னு. ஆமாம்மா கேஸ் கூட போட முடியாது. ஏன்னா கான்ட்ராக்டர் வந்து பேசி தானே விஜய் வந்து கல்யாணம் பண்ணியிருக்காரு. அதனால அவளால ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால இந்த வீட்ல சொந்தம் கூட கொண்டாட முடியாது. அதனால பிரச்சனையே கிடையாது. இதுக்கப்புறம் விஜயோட வாழ்க்கைக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் வராது. இந்த மாரி பொண்ணுங்களுக்குலாம் வந்து வாழணும்னு அவசியம் இல்ல விஜய்க்கு. விஜயோட ஸ்டேட்டஸ் என்ன? இப்போ அவர் விரும்பின வெண்ணிலாவே அவ கூட இருக்கா. இப்ப என்ன பிரச்சனை இருக்கு? இதுக்கப்புறம் வெண்ணிலாவுக்கும் விஜய்க்கும் சூப்பரா கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். என்னப்பா சொல்றீங்க? அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோனே, அப்படியே டென்ஷன் ஆயிடுறாரு. நம்ம வந்து தாத்தா, வாய மூடுறீங்களா? தேவையில்லாதெல்லாம் பேசி தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதீங்க. மரியாதை இங்கேருந்து எல்லாம் கிளம்பி போயிடுங்க. அப்புறம் நல்லா இருக்காது அப்படின்றாரு தாத்தா. உடனே வந்து ஏன் பெரியவரே இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க? பாருங்க விஜய் கூட அமைதியா இருக்காரு. விஜய் வெண்ணிலா சந்தோஷமா இருந்துட்டு போட்டுமே. இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்படின்றாங்க. அத கேட்டு விஜய் வந்து, இங்க பாருங்க தாத்தா, இவங்க எல்லாரும் இங்கேருந்து போ சொல்லுங்க. அப்படி போல நான் என்ன செய்வேன்னு தெரியாது அப்படின்னோனே, சரி சரி இப்போ கோவமா இருக்காரு. அப்புறம் பேசிக்கலாம் வாங்க அப்படி சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பி போறாங்க. இங்க விஜய் பயங்கரமா கதறி கதறி அழறாரு. தாத்தா வந்து அழாதடா அப்படி சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு போறாரு. இங்க விஜய் வந்து தாத்தாவோட மடியிலே பத்துன்னு அழறாரு. தாத்தா நான் என்ன தாத்தா பண்ணேன்? என்ன நான் பண்ணேன்? ஒண்ணுமே பண்ணலையே தாத்தா. அவ நல்லா இருக்கணும். அவளும் நானும் சந்தோஷமா இருக்கணும் தான் தாத்தா எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணின்னு இருந்தேன். காவேரி புரிஞ்சுக்காம இப்படி முடிவெடுத்துட்டாளே தாத்தா. நான் அதுக்கு தானப்பா படிச்சு படிச்சு உன்கிட்ட சொன்னேன். வேணாம் விஜய் சொன்னா கேளு. காவேரி கிட்ட பேசு. வெண்ணிலாவ வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புன்னு எவ்வளவோ சொன்னேனேடா. நீ கேட்டியாடா? இப்ப பார்த்தியா உன் வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இந்த நிலைமை உனக்கு வரக்கூடாதுன்னு தான் படிச்சு படிச்சு சொன்னேன். தாத்தா நீங்க சொன்னதெல்லாம் கரெக்ட்டு தாத்தா. நான் உங்க பேச்ச கேட்டுக்கணும். நான் தப்பு பண்ணிட்டேன் தாத்தான்னு அழறாரு. சாரி தாத்தா உங்க பேச்ச நான் கேட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்காரு. சரிப்பா கவலைப்படாத சரியாயிடும் தாத்தா. எனக்கு காவேரி வேணும் தாத்தா. காவேரி இல்லாம என்னால வாழ முடியாது தாத்தா. காவேரி ஏன் பொண்டாட்டி தாத்தா? ஏன் கூட தானே தாத்தா இருக்கணும். ஏன் தாத்தா அவங்க கூட்டிட்டு போனாங்க? காவேரி ஏன் தாத்தா போனா அப்படின்னு அழுறாரு. கவலைப்படாதப்பா. காவேரி உன்னை பத்தி தப்பா புரிஞ்சுட்டு இருக்கா. அந்த புரிதல் வந்து சரியாயிட்டோன்னா அவ கண்டிப்பா வந்துருவா. அவளுக்கு நீ செஞ்சதெல்லாம் வந்து தெரியாதுப்பா. அவளுக்கு நீ அவள மனசுல இல்லன்னு நெனச்சிட்டு இருக்கா. உன் மனசுல அவ நீ தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவ வந்து உன் மனசு ஃபுல்லாவே இருக்கா அப்படின்னு சொல்லி புரிய வச்சிருக்கணும் விஜய். நீ புரிய வைக்கல. பரவால்ல. அவ கண்டிப்பா வந்து புரிஞ்சுப்பா. நம்ம புரிய வைக்கலாம் விஜய். நீ கவலைப்படாம இருப்பா. நீ ரொம்ப போட்டு மனச குழப்பிக்காதப்பா. காவேரி கண்டிப்பா வருவா. நம்ம வீட்டு பொண்ணுப்பா காவேரி. உன் பொண்டாட்டிப்பா. அவ எப்படிப்பா இந்த வீட்ல இல்லாம இருப்பா? நம்ம போய் கூட்டிட்டு வந்துடலாம் விஜய். பிரச்சனை தீர்ந்தோனே புரியுதா? அப்படி சொல்லிட்டு சமாதானப்படுத்தி அப்படியே வந்து நெத்தி வழியிலே வந்து கிஸ் பண்றாரு. அமைதியா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இங்க காவேரி அவங்க அம்மா மடியில பார்த்து அழுதுட்டு இருக்காங்க. நடந்ததெல்லாம் நினைச்சு பார்த்து.